அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் பேசுற தெளிவா இருக்கா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? ஓ சார். தெளிவா கேக்குது. ஓகே. நாங்க செட்டியாவரோ இன்னொரு 10 நிமிஷத்தால கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க அந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் உட்படுத்தல் கல்வி என்றா என்னங்கிறதுக்கான பல வரைவிலக்கணங்கள் பல அறிஞர்களாலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க உட்படுத்தல் கல்வி என்றா என்னங்கிறதுக்கான கொஞ்சம் டெபினிஷனும் அதுல இயல்புகள் அல்லது தன்மைகள் உட்படுத்தல் கல்வியிட இயல்பு அல்லது தன்மை எப்படி இருக்கும்ங்கிற விஷயத்தையும் நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க கூகுள்லயோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற சோர்சஸ்களை தேடி எடுங்கோ. அதை நீங்க எடுத்த உடனே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 10 நிமிடத்தால நான் பவர் பாயிண்டோட உங்களோட இது பண்ணுவேன். இப்ப இந்த வேலையை கொஞ்சம் நீங்க செய்யுங்க.
ஓகே. இப்ப சொல்லுங்க ஆபம். அந்த நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இங்கிலீஷ் எஜுகேஷன் சம்பந்தமான வரைவிலக்கணங்களை கொஞ்சத்தை தேடி எடுக்க சொன்னேன். அதாவது உட்படுத்தல் கல்வி என்றா என்னங்கிற சில வரைவிலக்கணங்களை தேடி எடுக்க சொன்னேன். அதோட அந்த உட்படுத்தல் கல்வியினுடைய இயல்புகள் தன்மைகள் என்னங்கிறதையும் உங்களை லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னேன். நீங்க தேடின அல்லது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில விடயங்களை சொல்லுங்க ஆகும். நான் பேசுறது தெளிவா இருக்குதானே? ஓ சார் தெளிவாக ஓகே. ஓகே. உட்படுத்தல் கல்வி நாங்க ஏற்கனவே விசேட கல்விண்டா என்ன விசேட அந்த கல்வி வளர்ச்சி அதுல விசேட இதுக்குள்ள உட்படுகின்ற பிள்ளைகள் அப்படியான பல விஷயங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். எனவே எங்களோட தலைப்பில் அடுத்த விஷயம் என்னன்னா உட்படுத்தல் கல்வி என்றால் என்னங்கிற விஷயம். அப்ப அந்த உட்படுத்தல் கல்விங்கிறதுக்கான சில வரைவிலக்கணங்கள் பல அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதே டைமில் அதனுடைய இயல்புகள் தன்மைகள்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது ஆல்ரெடி நாங்கள் கதைச்சோமா இல்லையே? நான் ஆல்ரெடி இந்த வரைவிலக்கணங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், அப்படித்தானே? ஓ சார். சென்ற வகுப்பு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அது தவிர நீங்க அல்லது நீங்க அறிஞ்ச வகையில உட்படுத்தல் கல்விண்டா என்ன உட்படுத்தல் கல்வியினுடைய தன்மைகள் அல்லது இயல்புகள் என்னங்கிற சில விஷயங்களை தான் நான் தேடி எடுக்க சொன்னேன். என்ன சொல்லலாம்? சார் உட்படுத்தல் கல்வின்னு சொன்னா அந்த எல்லா மாணவர்களும் அவர்களோட உடல், மனம், திறன், மதம், மொழி அல்லது சமூக நிலையான அந்த வேறுபாடுகள் எது இருந்தாலும் ஒரே வகுப்புல சேர்ந்து கல்வியை கற்றுக்கொள்வதுன்னு சொல்லியிருந்தாங்க சார். ஆம், அப்படி சொல்லலாம். அப்ப நான் சொன்னேன் என்னென்றால் இப்ப சார் குறிப்பாக உட்படுத்தல் கல்வி என்பதற்கான பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லிக்காங்க. அப்படி பல்வேறு அறிஞர்களாலும் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாக சில விஷயங்களை சொல்லுங்க என்று சொன்னேன். ஆம், சொல்லுங்க. சார் ஆம். இந்த காந்தியடிகளின் ஆதார கல்வி அது வருமா சார்? அப்படி அப்ப காந்தியடி ஆதார கல்வி என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஓ சரிதானே? ஓ ஆனால் சார். இப்ப நான் சொல்றது என்னென்றால் இந்த உட்படுத்தல் கல்வி என்பதை சரியாக வரையறுக்கிறதுக்கு அறிஞர்கள் அல்லது பல்வேறு கல்வியலாளர்கள் பல நிறுவனங்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் சில இதுகளை சொல்லியிருக்கு. என்னது? வரைவிலக்கணங்களை சொல்லியிருக்கு. சார் அப்படியான அப்ப ஆ, ஆ, அந்த புத்தக அறிவு மட்டும் போதிக்காமல் ஒரு மாணவர் கைகளால் ஒரு பொருளை உருவாக்கவோ அல்லது சேவையை வழங்கவோ கற்றுக்கொள்வதை குறிக்கின்றது. ஆ. இதனை செயல்வழி கற்றல் என்னும் கூறலாம். இதன் முக்கிய அம்சங்கள் உழைப்பு, கல்வி, இணைதல், அந்த வகுப்பறை பாடங்கள் நிஜ உலக வேலைகளோடு இணைக்கிறது. அது மாதிரியா சார்? வேற என்ன சொல்லலாம்? சுயசார்பு. அந்த மரியா மண்டசூரி என்றவர் சொல்லிக்கிற குழந்தைகள் தங்கள் தனித்துவத்திற்கேற்ப கற்க வேண்டும். ஒவ்வொரு மாணவருடைய வேறுபாட்டை மதித்து கற்பதே இன்க்ளூசிவ் எடுகேஷன் சொல்லி மரியா மண்டசூரி என்ற அவர் குறிப்பிட்டிருக்கிறது சொல்லிடலாம் சார் ஒரு கருத்தாக. நாங்க ஆல்ரெடி இந்த உட்படுத்தல் கல்வி பற்றிய சில வரைவிலக்கணங்களை எல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கோ சொல்லியிருக்கிறேன் அல்லது முன்வைப்பு செய்திருக்கிறேன். அப்ப அப்படி ஏதாவது சொல்றேன்டால் இதுவரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற ஸ்கினர், பிஎஃப் ஸ்கினர் சொன்ன கருத்து சார். சொல்லுங்களேன் பாப்பேன் என்னண்டு. அதாவது அந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன் மூலம் மாணவர்கள் நன்றாக கற்கிறார்கள் என்றதும் ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ்ல ஊக்குவித்தல் மிகவும் அவசியம் என்றதும் அந்த ஸ்கினர்ட ஒரு கருத்து.
வேற வேற என்ன சொல்லலாம்? இப்போ ஆல்ரெடி நாங்கள் இங்கிலீஷ் எஜுகேஷன் உட்படுத்தல் கல்வி சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், சரிதானே? அப்போ அதில் ஏதாவது உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் சரி, ஒரு சரியா இப்போ ஃபார்முலாக சில வேளை கேள்வி வரலாம் எங்களுக்கிட்டேண்டா. இப்போ உட்படுத்தல் கல்வி தொடர்பான ஒரு வரைவிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைவிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு உட்படுத்தல் கல்வி அல்லது உள்ளடங்கல் கல்வி என்பதை வரையறை செய்ய வேண்டும் கேட்கப்படலாம். அப்போ இதுகளெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்சிப்படுத்தினேன் தானே? இந்த வரைவிலக்கணங்களை காட்சிப்படுத்தினா இல்ல என்ன? சார். ஏற்கனவே அப்ப நாங்க அந்த விசேட கல்வி அறிமுகத்தோட மட்டும் நின்றோம், அப்படியா? ஓ சார், இதெல்லாம் நாங்க பார்க்கல சார். ஓகே. அப்ப நீங்க சொல்ற சரி. அதாவது உட்படுத்தல் கல்வி என்பது ஒரு வகுப்பறையில, அதாவது சாதாரணமான மாணவர்களோடு விசேட தேவையுடைய மாணவர்களையும் உட்படுத்தி அல்லது உள்ளடக்கி அவர்களுடைய இயலுமை இயலாமை எல்லாவற்றுக்கும் ஏற்ற வகையில ஒரு கல்வி செயற்பாட்டை செய்வதுதான் உட்படுத்தல் கல்வி அல்லது உள்ளடங்கல் கல்வி. அது சரி. ஆனால் இருந்தாலும் சில உள்ளடங்கல் கல்வி தொடர்பாக சில வரைவிலக்கணங்கள் பல கல்வியலாளர்களால, அறிஞர்களால, சில வேர்ல்ட் வைட் நிறுவனங்களால கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சில வேளைகளில் எங்களுக்கு கேள்விகள் வரும். என்னென்றால், இந்த உட்படுத்தல் கல்வி செயற்பாட்டுக்குள்ள அந்த கல்வி செயற்பாடு என்பதை அல்லது உட்படுத்தல் கல்வி என்பதை ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வரைவிலக்கணத்தின் ஊடாக தெளிவுபடுத்துக அல்லது விளக்க வேண்டிய கேள்வி சிலரும் கேட்கப்பட்டால், நாங்க ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணத்தை சொல்லி எங்களோட கருத்தையும் குறிப்பிட்டு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நிறுவ வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எனவே அந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யணுமானால் இந்த உட்படுத்தல் கல்வி பற்றிய சில வரைவிலக்கணங்களை நாங்க அறிஞ்சு வைத்திருக்கணும். இப்ப நான் ஏற்கனவே நாங்க இந்த விஷயங்களை பார்க்கக்குள்ள அந்த விசேட தேவையுடைய மாணவர்களை வகைப்படுத்துற எப்படியான வகையான ஆட்கள் அதுக்குள்ள வருவாங்கங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துத்தானே இருக்கிறோம், பார்க்கலையா? இந்த மீத்ரனுடைய பிள்ளைகள், கிஃப்டட் அண்ட் டேலண்டட் சைல்டு, அது பிசிக்கல் எம்பவர்மெண்ட், அதே போல மென்டல் ரிட்டார்டேஷன், அதாவது மெல்ல உள வளர்ச்சி அடைகின்றவர்கள் அல்லது உளக்குறைபாடுடையவர்கள், அதாவது மென்டல் ரிட்டார்டேஷன், அதே போல எம்ஆர் என்று சொல்றது, அதே போல பேச்சு குறைபாடு, இப்படி பல்வேறு குறைபாடுடைய பிள்ளைகள், பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, ஆரோக்கிய குறைபாடு, நடத்தையில் அசாதாரண தன்மையை காட்டுகின்றவர்கள், டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், அதே போல மல்டிபிள் இம்பேர்மெண்ட் என்று சொல்ற பல பன்முக குறைபாடு, ஒன்றுக்கும் ஏற்பட்ட விசேட தேவைகள் ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் அதை நாங்க பன்முக குறைபாடு என்று சொல்லுவோம். அதே போல லேர்னிங் டிசபிலிட்டி, இப்படியான விஷயங்கள் உடைய பிள்ளைகளை எல்லாரையும் சாதாரண வகுப்பறையில உட்படுத்தி கற்பிக்கின்ற ஒரு முறைமைதான் இந்த உள்ளடங்கல் கல்வி. அது ஓகே. இது வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்ற காலப்பகுதியை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இது ஆரம்பத்தில் இப்படியான பிள்ளைகளை ஒரு தவிர்ந்து கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அடுத்த காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளை சரியில்லை, நாங்கள் இந்த பிள்ளைகளை கொலை செய்கிறதோ அல்லது அங்கங்கே கொண்டு போய் தூக்கி போடுறதோ அவ்வளோ பொருத்தம் இல்லை, அவர்களும் ஒரு உயிர் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களை பாதுகாப்போம் என்கின்ற ஒரு நிலைமை வந்தது. அதற்கு அடுத்ததாக புனருத்தாபனம், இவர்களை நாங்கள் பாதுகாக்கிறது மட்டுமல்ல, இவர்களுக்கு ஒரு ரீஹபிலிட்டேஷன் என்கிற அடிப்படையில் ஒரு புனர்வாழ்வு அளிக்கிற, அவர்களோட வாழ்க்கைக்கு தேவையான சில ஸ்கில்களை வழங்கணுங்கிற ஒரு அடிப்படையில் இந்த விசேட பாடசாலைகள் அல்லது விசேட பிள்ளைகளுக்கு தனியாக அவர்களை டெவலப் பண்ணுறதுக்கான சென்டர்கள் அப்படி உருவாக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததுதான் எங்களுக்கு தெரியும் இன்டகிரேஷன், அதாவது இவர்களை தனியாக அந்த பிள்ளைகளை மாத்திரம் வைத்திருக்காமல் சாதாரண மாணவர்கள் சாதாரண நபர்களோடும் அடிக்கடி அந்த பிள்ளைகளை ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை செய்யப்பட்டது. அதுதான் இந்த ஒருங்கிணைத்தல் பருவம் அல்லது இன்டகிரேஷன் என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்த காலம்தான் இந்த உள்ளடங்கல். இன்றைக்கு என்ன சொல்றாங்களாம் சொன்னால், நீங்க தேவைண்டா கூகுளில் போய் நீங்க அடிச்சு பாருங்க, அல்லது நான் அதில் டிரான்ஸ்லேட் எழுதி இருக்கு, நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அங்கே போட்டு விடுறேன், உங்களுக்கு தரட்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சலமங்கா அறிக்கை, சலமங்கா அறிக்கை வெளியிடப்பட்டதில் இருந்து
அது முழுவதும் எதை வலியுறுத்துதான்னு சொன்னால் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் உட்படுத்தல் கல்வியை தான் வலியுறுத்து. அப்ப நான் ஒரு தடவை உங்களுக்கு அந்த ஒரு சிபி, அதாவது மூளை முடக்குவாதத்துல இருந்த ஒரு பிள்ளை ஓஎல் படிச்சு 8AB எடுத்த இலங்கையில் ஒரு பிள்ளை, அந்த அம்மா கூட போய் பாடசாலையில் இருக்கிற அந்த வீடியோ கிளிப் பண்ண உங்களுக்கு காட்டினேன் நான். என்ன அப்ப அது மாதிரி என்ன குறைபாடு இருந்தாலும் சாதாரண வகுப்பறையிலாம் எல்லா பிள்ளையும் வச்சு படிப்பிக்கணுங்கிறதா இன்றைக்கு சொல்லப்படுற கன்செப்ட். உங்களுக்கு தெரியும், அண்மையில புதிய கல்வி சீர்திருத்தம் இலங்கையில செய்யப்பட்டு கிரேட் 6க்கும் கிரேட் 1க்கும் அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாங்க. அதுல கிரேட் 1க்கு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் கிரேட் 6க்கு அறிமுகப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளும் செய்தாங்க. ஆசிரியர்களுக்கு தேவையான எல்லா பயிற்சிகள், அப்படியான விடயங்கள், என்ன ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தப்பட்டது. அதுல மிக முக்கியமான ஒரு கம்பனண்ட், ஒரு பாட்டாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா உட்படுத்தல் கல்வி. சில நேரம் நீங்க சிலர் அதுல சில ஒர்க் ஷாப்ல கலந்திருக்கலாம். அதுல இந்த உட்படுத்தல் கல்வி என்பதை தனியான ஒரு கம்பனண்டா செய்தாங்க. அதாவது சயின்ஸ் படிப்பிக்கிற ஒரு டீச்சர், தமிழ் பாடம் படிப்பிக்கிற ஒரு டீச்சர், அல்லது கணிதம் படிப்பிக்கிற ஒரு டீச்சர் இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளையும் உள்ளடக்கிய வகையில எப்படி கற்பிக்கலாம் என்கிற விஷயங்கள் இந்த டீச்சர்ஸுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு தேவைக்காகவும் பிள்ளைகளை வேறுபடுத்தி வைக்காமல் எல்லோரையும் உள்ளடக்கி கற்பிக்க வேணுங்கிற விஷயம்தான் இருக்கு. நாங்க இதையெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த உள்ளடங்கல் கல்வி, இப்ப இதை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல பாருங்க இன்க்ளூஷன், இந்த மேலுக்கு இருக்கிற வட்டத்தை நீங்க பார்க்கலாம், அதுதான் இன்க்ளூஷன். அதுல நீங்க இப்ப பச்சையாக இருக்கின்ற அந்த டொட்டெல்லாம் நீங்க சாதாரண மாணவர்கள் எடுத்துக்கொண்டால், அதுல சிவப்பாக இருக்கின்ற அல்லது மஞ்சளாக இருக்கின்ற அல்லது நீலமாக இருக்கின்ற அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து விசேட தேவையுடைய பிள்ளைகள் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு வகுப்பறையில இந்த சாதாரண மாணவர்களோடு இப்படி பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு நிலைமைதான் இந்த இன்க்ளூஷன் அல்லது உட்படுத்தல காணப்படும். ஆனால் எக்ஸ்க்ளூஷன் என்று சொன்னால் அதை வேறுபடுத்தி வைக்கிறதுங்கிறது இந்த கீழுக்கு இருக்கிற முதலாவது படம். தனி அந்த பிள்ளைகளும் இது. அதே போல இப்ப செப்பரேஷன், ஒரு செப்பரேட்டா ஒரு பக்கத்துல மட்டும் அந்த பிள்ளைகளை இந்த யூனிட் அப்படியெல்லாம் வச்சிருக்காங்க பாடசாலைகள், அது அடுத்த படம். இன்டகிரேஷன் என்பது சாதாரண பிள்ளைகளுக்குள்ளேயே தனியாக அவர்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வேறுபடுத்தி வைக்கிறது. அவ்வப்போது அந்த பிள்ளைகளை தேவையான சந்தர்ப்பத்தில் சாதாரண மாணவர்களோடும் மற்ற சந்தர்ப்பங்கள்ல அந்த பிள்ளைகளை தனியாக வேறுபடுத்தி வைக்கிற ஒரு நிலைமை இதுல என்ன செய்யுமான்னு சொன்னால் இருக்கு. இதுதான் இந்த இன்டகிரேஷன் சொல்ற விஷயம். ஆனால் இன்றைக்கு உலகத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னண்டா இந்த என்னது உள்ளடங்கல் கல்வியா சார்? உள்ளடங்கல் கல்வி. அப்ப எந்த ஒரு தேவைக்காகவும் அந்த பிள்ளைகளை பிரிச்சு வைக்கப்படாதுன்னு சொல்லுது. இங்க பாருங்க, அப்ப வரைவிலக்கணங்கள் நான் இந்த ஸ்லைடை எல்லாம் உங்களுக்கு போட்டு விடுறேன். இது அல்லாமல் நிறைய என்ன வரைவிலக்கணங்களை நாங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரி, நிறைய வரைவிலக்கணங்களை நீங்க என்ன செய்யலாம் சொன்னா தேடலாம், பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க இதுல பாருங்க, முதலாவது ஒரு வரைவிலக்கணம் செப்பா என்கின்ற ஒருவர் சொன்ன ஒரு வரைவிலக்கணம். அப்ப அந்த செப்பாட வரைவிலக்கணம் என்னடா, தமது ஒழுங்கமைப்பு வசதிகளை மீளாய்வு செய்வதன் மூலம் தனிநபர்கள் என்ற வகையில் எல்லா மாணவர்களுக்கும் துலங்க முயற்சி செய்யும் செயல்முறையே உள்ளடங்கல் விவரிக்கிறது. அப்ப என்னண்டா, இந்த எந்த விதமான குறைபாடுகளையும் கருத்தில் கொள்ளாமல் எல்லா மாணவர்களையும், சரி, எல்லா மாணவர்களையும் உள்ளடக்குகின்ற வகையில் அது இருக்கணும். எனவே எல்லா மாணவர்களும் அந்த வகுப்பறையில முயற்சி, அதாவது துலங்குவதற்கு முயற்சிக்கணும் அந்த பாடசாலையில அந்த வகுப்பறை. அப்ப எல்லா மாணவர்களுக்கும் எந்த விதமான அந்த வேறுபாடுகளும் இல்லாமல் தங்களோட ஒழுங்கமைப்பு வசதிகளை மீளாய்வு செய்யணும். அது உட்கட்டமைப்பு வசதியாக இருக்கலாம், கற்பித்தல் முறையாக இருக்கலாம், கற்பித்தல் கருவிகளாக இருக்கலாம். அப்ப தமது ஒழுங்கமைப்பு வசதிகளை மீளாய்வு செய்வதன் மூலமாக
தனிநபர் என்ற வகையில எல்லா மாணவர்களும் துலங்குவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு விஷயம்தான் உள்ளடங்கல் என்று செப்பா சொல்லி இருக்கிறார். அதே போல தோமஸ் கருத்தை பாருங்க, எல்லா மாணவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஒன்றே ஒரு உள்ளடங்கல் பாடசாலையாகும். அப்ப எல்லா வகையான மாணவர்களையும் பாடசாலையை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த OL 8Aயும் ஒரு Bயும் எடுத்த அந்த CP மூளை முடக்குவாதத்தில் இருந்த அந்த பிள்ளை கிரேட் 1ல் அந்த அம்மா அந்த பிள்ளையை சேர்க்கிறதுக்கு பாடசாலைக்கு கொண்டு போன நேரம் இவரு ஒரு விசேடமான ஒரு தேவை உடைய ஒருவர், இவரை நாங்க பாடசாலையில சேர்த்து படிப்பிக்க இயலாதுண்டு அவரை பாடசாலையில சேர்த்து கொள்ளாமல் என்ன செஞ்சாங்களாம் சொன்னால் மறுத்தாங்க. ஆனால் அந்த அம்மா வீட்டில இருந்து அந்த பிள்ளைக்குரிய எல்லா விடயங்களையும் கற்றுக் கொடுத்தார். எனவேதான் பின்னர் இந்த ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் பரீட்சை எழுத வேண்டும் என்ற பிள்ளை என்பதற்காக அந்த அம்மா கல்வி காரியாலயங்கள் அந்த இடங்களுக்கு எல்லாம் போய் அந்த பரீட்சையில அந்த பிள்ளையை தோற்ற வச்சாங்க. எனவே அந்த பிள்ளை கட் ஆஃபுக்கு மேலே, ஆனால் விசேட தேவையுடைய ஆட்களுக்கு அப்படி தேவையில்ல, அந்த பிள்ளை கட் ஆஃபுக்கு மேலே புள்ளிகளை எடுத்து அந்த பிள்ளை என்ன செய்துக்காமன்னு சொன்னால் பாஸ் பண்ணினாரு. அப்போ அதுக்கு பிறகுதான் அவரை பாடசாலையில் கிரேட் 6க்கு தான் சேர்த்தாங்க. எனவே அந்த பிள்ளையினுடைய உரிமை அங்கு ஆரம்பத்தில் சேர்க்கப்படாமல் மீறப்பட்டிருக்கிறது என்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த இடத்துல இருக்கு. இப்போ அந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்பும் பாஸ் பண்ணிட்டாண்டதுக்கு பிறகு அப்போ இவனை நம்மளோட பாடசாலையில் சேர்த்தால் சில அடைவுகளை நாங்கள் வெளிக்காட்டலாம்ங்கிறதுக்கு திரும்ப அந்த பிள்ளை சேர்க்கப்பட்டிருக்கு. எனவே எல்லா மாணவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருக்கணும். அதுதான் உண்மையான உள்ளடங்கல் கல்வி. அதே நேரம் சமூக அமைப்பின் பிரதான, அப்ப அது தோமஸ் கருத்தது. அதே போல சமூக அமைப்பின் பிரதான நீரோட்டத்திலிருந்து புறந்தள்ளலை குறைப்பதும் பங்கு பற்றலை அதிகரித்தலுமாகும். அதாவது இப்ப மாணவர்களை பிள்ளைகளை புறந்தள்ளுற விடயத்தை குறைக்கிற அதே நேரம் பங்கு பற்றத்தை என்ன செய்யணுமாம் சொன்னால் அதிகரிக்கணும். அப்ப எல்லா தளங்களிலும் இந்த விசேட தேவையுடைய மாணவர்களும் பங்கு பற்றுகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற ஒரு நிலைமைதான் இந்த உள்ளடங்கல் கல்வி என்கிற விஷயத்த இந்த வரைவிலக்கணங்கள் சொல்லுது. எனவே இந்த வரைவிலக்கணங்கள் தொடர்பாக ஏதாவது 1-2 வரைவிலக்கணங்களை நாங்கள் சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் உள்ளடங்கல் கல்வி என்பதை நாங்கள் சரியாக விளக்குவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில வரைவிலக்கணங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதுல நாங்கள் கவனம் செலுத்தணும். அது ஒரு விஷயம். சார் கேள்வி வாரன் எப்படி சார் வரும்? இல்ல, சில வேளைகள்ல கேள்வி இப்படியும் வரலாம். அதாவது உள்ளடங்கல் கல்வி என்ற எண்ணக்கருவை ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு விளக்குக அல்லது தெளிவுபடுத்துக அப்படியெல்லாம் வரலாம். வணங்க நான் சொல்றது. அப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு வரைவிலக்கணம் வேணும் சரியாக தெரிந்திருக்க வேண்டிய தேவை இருக்குதானே? சரி. ஓகே. அப்ப அடுத்தது இப்ப விசேட கல்விக்கும் உள்ளடங்கல் கல்விக்கும் இடையிலான வேறுபாடுகள் இதுகளெல்லாம் நாங்க ஆல்ரெடி கதைக்கலையா? கதைச்சோம் சார். இது நான் கதைச்சேன். அந்த ஞாபகம் எனக்கு இருக்கிற இந்த ஆசிரியர்கள் இந்த 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 இதுவரைக்கும் கதைச்சமே நான் என்னென்ன ஆவணங்கள் இந்த உள்ளடங்கல் கல்வியை வலியுறுத்துறது என்கிற விஷயத்தையெல்லாம் கதைச்சிருக்கிறேன். சரிதானே? ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் என்ன செய்யலாம் சொன்னால் உள்வாங்கிக் கொள்ளுங்க. அப்ப நான் இந்த ஸ்லைடை எல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொன்னால் போட்டு விடுவேன். அது ஓகே. அடுத்தது நாங்க இந்த உள்ளடங்கல் கல்வியோடு தொடர்பட்ட இந்த விசேட கல்வியோடு தொடர்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான சில விஷயங்கள் இந்த உள்ளடங்கல் கல்விக்கு எங்களுக்கு அவசியமானதாக இருக்கும். ஆகவே அது பற்றிய சில தெளிவுகள் எங்களுக்கு என்னண்டா தேவைப்படும்.
அந்த விடயங்களை நாங்க இந்த பொதுவாக உள்ளடங்கல் கல்வி என்கின்ற பாடப்பரப்புல இந்த விசேட நிலைமைகள், விசேட தேவையுடைய பிள்ளைகளுடைய அந்த தன்மைகள், இந்த விடயங்கள் எல்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரிதானே? ஏனென்றா அப்பான் அந்த உள்ளடங்கல் கல்வியை ஒரு ஆசிரியர் மிகச் சிறப்பாக என்ன நடத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் சில விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாமான்னு சொன்னால் பார்க்கலாம். சரிதானே? இப்போ ஆட்டிசம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஆட்டிசம் அல்லது அப்படி ஒரு ஒரு கன்செப்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் இந்த ஆட்டிசம்ங்கிற இந்த நிலைமை அதிகரித்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆட்டிசம் தன்மையுடைய ஒரு பிள்ளை எங்களோட வகுப்பறையில் இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி உட்படுத்தி கற்றல் கற்பித்த செய்கிற என்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானது. ஆட்டிசம் இந்த சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹைப்பர் ஆக்டிவ் சார்? படங்கல ஹைப்பர் ஆக்டிவ் மாதிரியா? இல்ல, சில நேரம் ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அந்த அந்த நிலைமை, அந்த அதீத செயற்பாட்டு நிலைமை இருக்கும். ஆனால் இந்த ஆட்டிசம் என்பது ஒரு ஒரு தனியான வேறான ஒரு விஷயம். யாருக்காலும் இது என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுமா, அல்லது நீங்க தெரிஞ்ச வகையில? சார் அந்த அந்த மத்த பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுறதுக்கு சிரமப்படுற பிள்ளைகள், இல்லாட்டி அந்த ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யற அந்த தன்மை இருக்கும். ஓகே ஓகே. அப்படி நீங்க சில பிள்ளைகளை அவதானிச்சுக்கலாம். இப்ப நாங்க ஒட்டிசம்ங்கிற பிள்ளைய நாங்க நேரடியாக, அதாவது அந்த பிள்ளட வெளிப்படையான இந்த உடல் அமைப்புகளை வச்சு நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைய விளங்கலாம். இப்ப நீங்க பாருங்க, டவுன் சிம்ரம்ங்கிற பிள்ளைய நாங்க உடல் அமைப்பை வச்சு வழங்கலாமா? டவுன் சிம்ரம் என்ன? இப்ப டவுன் சிம்ரம்ங்கிற பிள்ளட எப்பயும் முகம் கொஞ்சம் அப்படி சப்ப மாதிரி இருக்கும், அந்த மூக்கு அப்படி இதைஞ்சிருக்கும். சில வேளைகளில் அந்த பிள்ளட நாக்கு வெளியே தள்ளியதாக இருக்கும். அந்த பிள்ளட கை ரேகைகள் பெரிதாக இருக்க மாட்டாது, ஒன்று மட்டும் அப்படி இருக்கும். இப்படி இந்த பிடதி வந்து அப்படியோ கொஞ்சம் பின்தள்ளியதாக இருக்கும். இப்படி அந்த பிள்ளட இயல்புகளை, அந்த உடல் அமைப்புகளை பார்த்து இந்த பிள்ளை டவுன் சிம்ரம்ங்கிற அந்த விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். ஆனால் ஒட்டிசம் பிள்ளை அப்படி இல்லை. ஒட்டிசம்டா என்னண்டா, அதற்கு தமிழ்ல சொல்றால் தன்னாழ்வு சிந்தனை அல்லது தற்புனைவு என்று சொல்லலாம். தனக்குள்ளேயே ஒரு உலகத்தை கற்பனை செய்து கொண்டு வாழுகின்ற ஒரு நிலைமைதான் இந்த ஒட்டிசம் என்று சொல்றது. அப்ப அது இயல்பிலேயே அந்த பிள்ளைக்கு அப்படியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப உதாரணமாக அந்த பிள்ளையை நீங்க கூப்பிட்டீங்கன்றால், அந்த பிள்ளையை நாங்க பேர் சொல்லி அழைத்தால் அந்த பிள்ளை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அது வேறொரு உலகத்தை கற்பனை பண்ணி கொண்டு இருக்கும். சரிதானே? அப்ப அந்த பிள்ளைய பார்த்தோம்னா நம்ம சாதாரண மாதிரி பிள்ளைகள் மாதிரி எங்களே போலான்னு அந்த பிள்ளை இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைட இப்படியான இயல்புகளால நாங்க அந்த பிள்ளைய, இந்த பிள்ளை ஒட்டிசம் பிடிக்க வேண்டியிருக்கு. அதையும் நாங்களே இந்த பிள்ளைக்கு ஒட்டிசம் என்ன செய்திடப்படா, லேபல் ஒன்று குத்திடப்படாது. அதுக்கு இந்த பிள்ளைக்கு ஒட்டிசம் லேபல் குத்தணுமா என்றால் என்ன, சிறு பிள்ளை வைத்திய நிபுணர் தான். இப்படியான சில அறிகுறிகள் இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொஞ்சம் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் என்று பார்த்து என்ன செய்யணுமான்னு சொன்னால் அந்த பிள்ளைய நாங்க டாக்டர் தான் இந்த பிள்ளைக்கு ஒட்டிசமா இல்லையாங்கிறத சரியாக வரையறை செய்யணும். ஆனால் அதுல பல இயல்புகளை வைத்து நாங்க என்ன செய்யலாம், அறியலாம். ஓகே. அப்ப நீங்க பார்த்தீங்கன்றால் இந்த ஆட்டிசம் என்பது இது நிறைய பிள்ளைகளுக்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு என்ன ஏப்ரல் மாதம்
2ஆம் திகதி இந்த உலக சர்வதேச ஒட்டிச தினம் என்ன செய்றாங்களாம் சொன்னால் கொண்டாடுறாங்க. இப்ப இந்த ஆட்டிசம் எப்படி ஏற்படுகிறது, இதற்கான அடிப்படைகள் காரணிகள் என்ன என்று பார்த்தால் இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படுது. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கரு வளர்ச்சியில அல்லது ஒரு பிள்ளையை பொறுத்தவரையில இந்த ஆட்டிசம் மிக முக்கியமானது ஒன்று. இப்ப கருவில இருக்கிற பிள்ளைக்கு ஆட்டிசம் கிடைக்கிறதுல ஏதாவது தடங்கல்கள் ஏற்படுமாக இருந்தால் அந்த பிள்ளட நரம்பு தொகுதிய அல்லது மூளை வளர்ச்சியில அது சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அதால ஆட்டிசம் உருவாகலாம். எனவே இது ஒரு மூளை நரம்பு சம்பந்தமான ஒரு வியாதி என்றுதான் இது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. சரி, அப்ப இதால என்ன நடக்குமான்னு சொன்னால் மூளை தொடிப்படுகின்ற விதத்தில பாதிப்பு இருக்கு, சமூகமயமாதல்ல பாதிப்பு இருக்கு, தனக்கான ஓர் உலகில் வாழ்ந்து கொண்டிருத்தல் இதுதான் மிக முக்கியம். அவர்கள் கற்பனை செய்து கொண்டோ இப்ப அவர்கள் என்ன செய்வாங்களாம் சொன்னால் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்ப இந்த பிள்ளட இப்ப கருவில வளர்ச்சி அடைகின்ற மூளையினுடைய 25% வளர்ச்சி, அதுக்கு பிறகு அந்த பிள்ளை என்ன பிறந்த ஒரு முதலீடு வருஷத்துக்குள்ளே 65% அந்த மூல வளர்ச்சி ஏற்படும். இப்படியான அந்த மூல வளர்ச்சியில தாமதமான ஒரு நிலை இந்த ஒட்டிச பிள்ளைகளுக்கிட்ட இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த நீங்க இப்ப கற்பமாகின்ற காலம், அந்த காலத்தில இருந்துதான் இந்த ஆட்டிசமான நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் இன்றைக்கு சில ஆய்வுகள் சொல்லுது என்னண்டா, இந்த பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு கூட ஒட்டிச நிலைக்கு வருவதற்கான சில வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. டாக்டர் ரைஸ் போன்ற சிறுபிள்ளை வைத்திய நிபுணர்கள் அப்படியான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். எப்படிண்டா, இப்ப உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் போன், இந்த ஸ்மார்ட் போனை இந்த பிள்ளைகளுக்கு தொடராக யூஸ் பண்ண கொடுக்கறதால, அதிலேயும் குறிப்பாக ஒரு 5 வயதுக்குட்பட்ட பிள்ளைக்கு அல்லது ஒரு 3-4 வயதுக்குட்பட்ட பிள்ளைக்கு இந்த ப்ளூ ஸ்கிரீன் என்று சொல்ற நம்ம போன்ட ஸ்கிரீனை ப்ளூ ஸ்கிரீன் என்று சொல்றது, அந்த ஸ்கிரீனை காட்டி விடக்கூடாது என்ற ஒரு மிக முக்கியமான கருத்து இருக்கிறது. ஏனென்றா அப்படி காட்டுறதால அந்த பிள்ளைகள் பல்வேறு உளரீதியான பின்னடைவுகளை சந்திக்கிறார்கள். அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் என்னண்டா, இந்த ஒட்டிச நிலைக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். இப்ப நீங்க சும்மா பாருங்க, இந்த போன அதிகமாக பாவிக்கிற எங்கட இளைஞர்கள் அல்லது ஓரளவான டீனேஜை சேர்ந்தவர்கள் அல்லது வளர்ந்தவர்களை கூட பார்க்கின்ற போது இந்த போனுக்குள்ள மூழ்கினாங்களாம் சொன்னால் வெளி உலகத்துல என்ன நடக்கிறது என்ன நடக்குதுங்கிறது கூட பெருசா தெரியாம இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். சரி, சரிதானே? ஆகவே இந்த ஆட்டிசம் இப்ப அவர்களுக்குள்ளே ஒரு உலகை கற்பனை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் சுயமாக சில விஷயங்களை செய்வாங்க. பாருங்க, இப்ப பிள்ளை இப்ப குறிப்பிட்ட அந்த காலத்துல அந்த மழலை மொழிகளை பேசும் என்று சொல்லுவோம், அந்த சவுண்ட் எல்லாம் வரும் என்று சொல்லுவோம். அப்படியான விஷயம் இந்த பிள்ளைகிட்ட இருக்காது. அந்த பிள்ளை தன் தேவைகளை சரியாக சுட்டி காட்ட முடியாத நிலையில் இருக்கும். இப்ப ஒரு கொஞ்சம் காலதாமதமாயும் அந்த பிள்ளையால பேச இயலாத ஒரு நிலை இருக்கும்.
இப்ப தான் சரியான தண்ட கருத்துக்களை சொல்றதுக்கான வசனங்களை பாவிக்காம எங்கேயாவது கேட்ட அந்த பிள்ளையோட காதில விழுந்த சில சொற்களை சுயமாக சில சொற்களை அது அது எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அந்த பிள்ளை உச்சரித்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அப்ப அந்த பிள்ளைகிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் தொடர்பாடல் திறன் என்பது சரிதான் மிக குறையதாக இருக்கும். சரிதான் இது. ஆனால் இப்ப நீங்க பார்த்தீங்கண்டா ஒரு பொருத்தமற்ற பல்வேறு நடத்தை கோலங்களை அந்த பிள்ளை கொண்டிருக்கும். முதலாவது விஷயம் இந்த ஐ கண்டக்ட் என்று சொல்றது. அந்த பிள்ளை முகத்துக்கு முகம் நேராக பார்க்காது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஒரு 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 பிள்ளையோட அல்லது ஒரு மனிதனோட ஒரு நல்ல ஒரு தொடர்பாடல் இருக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளோடு நேரடியாக முகத்துக்கு முகம் பார்க்கிற ஒரு தன்மை இருக்கணும். ஆனால் அந்த நிலைமையை இந்த பிள்ளைகிட்ட நாங்க காண இல்லாம இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அந்த பிள்ளைய ஐ கண்டக்ட் முகத்துக்கு நேர அந்த பிள்ளைய எங்களோட பேச வைக்கிறது பார்க்க வைக்கிறது என்பதே மிக என்ன கஷ்டமான ஒரு விடயம். இப்ப இந்த பிள்ளைட கன்சன்ட்ரேஷன் அந்த பிள்ளைட அந்த புலன்களை ஓரிடத்தில் குவிக்க வைக்கிறது என்பது அதுவும் ஒரு கஷ்டமான விடயமாக இருக்கும். எனவே அதற்கென்று தனியான பல்வேறு பயிற்சிகள் இருக்கிறது. அப்ப அந்த பயிற்சிகளின் ஊடாக அந்த பிள்ளட கவனத்தை குவிக்க செய்ய முடியும் மெதுமெதுவாக. இப்ப இப்படியான பிள்ளைகள் எதுவும் செய்யாதுண்டில்லை. அந்த பிள்ளைகளை நாங்க மெதுமெதுவாக டெவலப் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம். இப்ப சில நேரம் இப்ப ஏதாவது ஒரு பொருள் அந்த பிள்ளையோட கைக்கு கிடைச்சா அதை கொண்டு போய் அந்த கண் அருகில இப்படி மிக நுணுக்கமாக வச்சு அந்த பிள்ளை பார்க்கும். இன்னொரு பண்பு இருக்கு என்னன்னா இப்ப அந்த பிள்ளை இப்ப சில உணவு அல்லாத சில பொருட்களை கூட அப்படியே வாயில் என்ன செய்வாம் சொன்னால் தூக்கி போடும். அல்லது நாக்கால அந்த பிள்ளை அதை என்ன செய்வாம் சொன்னால் அதை நக்கி பார்க்குற ஒரு தன்மை அந்த பிள்ளைகிட்ட இருக்கும். அது சில சோக்கட்டியாக இருக்கலாம். அதே போல எதோ எடுத்தாலும் கொஞ்சம் இந்த முகர்ந்து பார்க்கிற ஒரு தன்மை இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இந்த மனம் என்பது கொஞ்சம் விருப்பமாக இருக்கும். சில நேரம் ஆசிரியர்கள் அப்படி மனங்கள் அப்படி பூச்சிக்கொண்டு போனா சில நேரம் ஆசிரியர்களை கூட அவர்கள் என்ன செய்வாங்களாம் சொன்னால் என்ன மோந்து பார்க்கிற அல்லது பிடிக்கிற அப்படியான தன்மைகள் இருக்கும். அதே நேரம் இப்ப கால விரல் நுனியால நடக்கிற தன்மையும் பார்க்கல. அதே நேரம் அவர்களாகவே என்னென்றான் ஒன்றுல மோதுறது, எதிராவது போய் அவர்கள் முட்டி கொள்வது அல்லது மற்றவர்களுக்கு கூட சில தீங்குகளை விளைவிப்பாங்க. மத்தாக்களை அடிப்பாங்க அல்லது சில நேரம் கடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் விசேட கல்வி ஆசிரியர்களுக்கு கோல் பண்ற நேரம் இப்ப காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கெல்லாம் ஸ்பெஷல் எஜுகேஷனுங்கிற பாடத்துறைக்கு ஆசிரியர்களுக்கு விண்ணப்பம் கோரப்படுகின்ற போதெல்லாம் இந்த மாணவர்களை சமாளிக்கக்கூடிய உடல் உள திறன் கொண்டவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை கட்டாயம் போட்டிருப்பாங்க. அப்படியான ஒரு ஆற்றல் இருக்கின்றவர்களால் இந்த பிள்ளைகளை சமாளிக்க முடியும். ஆனால் எல்லா இடத்திலும் இப்படியான பிள்ளைகள் இருக்கும் அந்த பிரச்சனை இல்லை. எங்கேயாலும் சில நேரம் இதுல ஒட்டிசம் சொன்னாலே நீங்க 100 பிள்ளை ஒட்டிசம் பிள்ளையை நீங்க எடுத்து பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் வித்தியாசமான தன்மை இருக்கிறத பார்க்கலாம். எல்லா ஒட்டிசம் பிள்ளையும் ஒரே மாதிரியாக இருக்காது. இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆகவே இதுல மிக கடுமையான நிலை இருக்கு. சொல்லுங்க. இதுல ஏதாவது ஒரு பண்பு இருந்தாலும் அந்த புள்ள வந்து ஆட்டிசம் புள்ளன்னு சொல்லிடுமா? அப்படி சொல்லலாம். இப்ப சில நேரம் ஏதாவது ஒரு சில பண்புகள் வேற காரணிகளாலும் இருக்கலாம். நாங்க இந்த இப்ப இது பெரும்பாலும் இது அந்த மூளை விருத்தி மூளை இந்த விஷயங்களோடு தொடர்பாட்ட ஒரு விஷயம். சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட ஏதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உடைய ஒரு பிள்ளைய ஒரு நபரை கூட்டிட்டு போனா அவர் முதல்ல ஒரு முடிவுக்கு வருவாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதான்னு தேடி பார்ப்பார். அப்ப இதுல ஒரு சில விஷயங்கள் அல்லது ஏதாவது வேறு காரணங்களாலும் இருக்கலாம். விளங்கினா? இப்ப சில நேரம் இந்த பிள்ளைகள் சம்பந்தம் இல்லாம சத்தப்படும், குய்யுங்கும் அந்த பிள்ளை. ஒரு ஒரு ஏதாவது ஒரு சத்தத்தை சும்மா இருந்த மாதிரி வெளிப்படுத்தும், அல்லது சும்மா சிரிக்கும் அந்த பிள்ளை. இப்ப நீங்க பல தடவை அந்த பிள்ளையோட பேரை சொல்லி அழைப்பீங்க, ஆனா அந்த பிள்ளை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. நீங்க கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பதில் அளிக்கா. சில நேரம் இப்படியான ஒரு சில பிள்ளைகளை நீங்க சந்தித்திருக்கலாம், அல்லது நீங்க இருக்கிற பகுதிகளில் இருக்கிற விசேட என்ன ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட், விசேட கல்வி அலகு இருக்குமாண்டால் ஒரு தடவை நீங்க விசிட் பண்ணி பார்க்கறது நல்ல. ஏதாவது இப்படி வித்தியாசமான சில பிள்ளைகள் இருக்காண்டு பார்க்கலாம். சார் அப்ப அவங்க அப்நார்மல் இல்லையா? அப்நார்மல் பெர்சன்ட் அல்ல. அப்நார்மல் இல்ல, அவர்களுடைய இந்த இந்த திங்கிங் ஆர்டர், அதாவது அந்த அந்த அவர்களுடைய அந்த சிந்தனை, அந்த மூளை, அந்த செயற்பாடுகள்ல சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அவர்களை இவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்னண்டா ஒரே வேலையை திரும்பி திரும்பி செய்வாங்க. அல்லது நாங்க இன்னொரு வகையில சொல்றோம்னால், இப்ப அந்த பிள்ளை வகுப்பறையில் ஒரு கதிரையில இருக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உதாரணமாக கரும்பலைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கதிரையில் இருக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பிள்ளை எப்பயும் அதே இடத்துல போய் இருக்க பார்க்கும். வேற இடத்துக்கு நீங்க மாத்தினால் அந்த பிள்ளை குழம்பிடும். அப்ப இது இவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒரே வேலையை தொடராக இவர்கள் செய்வதை அடிப்படையாக கொண்டோ ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள்ட்ட நாங்க பழக்கி விடுவோம் என்றால் அதை தொடராகவே செய்வாங்க. இவர்களுக்கு இந்த பயம், ஆபத்து, இது இது எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும்ங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கா. சில நேரம் கையில பிளேட்டோ அல்லது ஏதோ கத்தியை வெட்டி இரத்தம் ஒடுக்கும், ஆனா அவர்கள் அதை பெருசா கணக்கெடுக்காத மாதிரி இருப்பாங்க. சில நேரங்கள் அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இந்த பிள்ளைக்கு இருக்கிறதால தன்னை தேவை, இப்போ உதாரணமா தனக்கு பசிக்குது, அப்ப ஆறாவது ஒரு வயசு போன ஒரு ஆள், அதாவது அம்மாவா அப்பாவா அல்லது வேற என்ன ஒரு ஆளை அந்த பிள்ளை என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னால் அந்த பெரியவர்களை கையை பிடிச்சிக்கு போய் அந்த சாப்பாட்டை காட்டும் அந்த பிள்ளை. இப்படியான தன்மையும் இருக்கும். சும்மா இருந்த மாதிரி காரணம் இல்லாமல் அழும் அந்த பிள்ளை. சரியா? சும்மா இருந்த மாதிரி சிரிக்கும், அல்லது ஒரு சோகமான நிலைமையை அந்த பிள்ளை வெளிப்படுத்தும். சில நேரம் அந்த பிள்ளைகளுக்கு வலி தெரியாது. இப்ப ஏதாவது ஒன்றுல தட்டுப்பட்டா அல்லது அடிப்பட்டா அந்த நோவுங்கிறதெல்லாம் அந்த பிள்ளைக்கு இருக்காது. அதனால தானே இப்ப தினசரி செயற்பாடுகள்ல மாற்றம் இருக்கக்கூடாது. ஏதாவது மாத்தினால், இப்ப எப்பயும் ஒரு வழியால அந்த பிள்ளை போறன்னு சொன்னால் நாம இன்னொரு வழியை மாத்தினால் அங்க அந்த பிள்ளை குழப்பம் அடையும். அவ இப்படியான பல தன்மைகளை இந்த ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகிட்ட நாங்க பார்க்கலாம். அதே நேரம் இந்த தொடர்பாடம், கம்யூனிகேஷனுங்கிற பிரச்சனை. அப்ப அவர்கள் முன்பு செவிமடுத்த ஏதாவது ஒரு விஷயத்தை தொடராக கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதான் அவங்களோட தன்மை. அதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சொல்ல தொடராக உச்சரித்து கொண்டிருப்பாங்க. சரி, அல்லது ஏதாவது ஒரு வசனத்தை அப்படியே பேசிக்கிருப்பாங்க. இப்படியான சில தன்மைகள் எல்லாம் இவங்கள்ட்ட காணப்படும். அப்ப தனக்கு தெரிந்த சில சொற்களை தான் சொல்லுவாங்க. சரிதானே? கொஞ்சம் புறவு திரும்ப அப்படி போகக்குள்ள அந்த சொற்களை கூட என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக பேசாத ஒரு தன்மையை நாங்க பார்க்கலாம். சரி, அதாவது சில நேரம் எங்களுக்கு அந்த கருத்து தெரியாத சில சொற்களை கூட அந்த பிள்ளைகள் பயன்படுத்து. அப்படியான தன்மைகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன பெரும்பாலும் இந்த சமூக தொடர்புகளை அவாய்ட் பண்ணும் அந்த பிள்ளை.
ஐ கான்டாக்ட் சொல்ற, இப்ப முகத்துக்கு முகம் நேராக பார்க்கிற அந்த தன்மை அந்த பிள்ளைகிட்ட இருக்கா? எனவே அது இருந்தா தான் அந்த பிள்ளை எப்பயும் ஒரு சமூக ஊடாட்டம், மற்றவர்களோடு தொடர்பு கொள்வது, மற்றவர்களோட பேசுறங்கிற விடயத்தை அந்த பிள்ளை செய்யும். இல்லைன்னா அந்த பிள்ளை செய்யாது. எனவே இந்த சமூக தொடர்பு அந்த பிள்ளைகிட்ட மிக குறையதாக இருக்கும். சோசியல் ஸ்கில் இல்லை. இப்ப கிட்டத்தட்ட இப்ப ஒரு வயசு வரைக்கும் அந்த பிள்ளை இப்ப சூழல்ல இருக்கிற சில பொருட்களை அந்த விரலை நீட்டி காட்டுற அந்த தன்மையெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட இருக்காது என்று சொல்லப்படுது. இப்ப பிள்ளையோட பேரை சொல்லி கூப்பிட்டா இந்த துலங்கல் இருக்காது அதுக்கு. ஆனால் இப்படி சில நேரம் செய்யும். அந்த பிள்ளைகிட்ட நிறைய இதுகள் இருக்குமா அப்படின்னு சொன்னால், விளையாட்டு பொருட்கள் இருக்குமா அப்படின்னு சொன்னால், அந்த விளையாட்டு பொருட்களை அந்த பிள்ளை ஒரு வரிசையாக அடுக்கிற அப்படியான ஸ்கில் எல்லாம் இருக்கு அந்த பிள்ளைகிட்ட. அப்ப அந்த வரிசையாக அந்த அடுக்கிற அந்த இயல்பை வைத்து நாங்க என்ன செய்யலாமா அப்படின்னு சொன்னால், ஏதாவது வரிசை கிரமமான சில வேலைகளை செய்யறதுக்கு அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கலாம். இப்படியான தன்மைகள் அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. காரணம் இல்லாம அந்த பிள்ளை பயப்படும், அல்லது சும்மா அந்த நாம தியைக்கிறான்னு சொல்றது அப்படி ஒரு தன்மைக்கு வரும். மற்றவர்களுடைய விடயத்தில் அந்த பிள்ளை தயவு தாட்சணியம் எதுவும் காட்ட மாட்டாங்க. இப்ப நாங்க விளையாட்டு பொருட்களை எப்படி கையாளணும்ன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அது நினைக்கிற மாதிரி இல்லாம அது கையாளும். அந்த பிள்ளைக்கு இப்ப புறச்சூழல்ல பெருசான செய்யாது, அந்த பிள்ளை தொடர்பு வைத்திருக்காது. இப்ப மற்றவர்களோட சில நேரம் ஏதாவது ஒரு தன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக மற்றவர்களோட அந்த பிள்ளை தொடர்பை ஏற்படுத்தி இருக்கும். இப்படியான சில தன்மைகளை அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க அவதானிக்கலாம். அப்ப நீங்க இப்படி எங்கேயாலும் இந்த பிள்ளைகளை கண்டிருக்கிறீங்களா? என்ன நான் பேசுறது விளங்குதா? நான் பேசுறது விளங்குதா? இப்படியான தன்மை கொண்ட பிள்ளைகளை எங்கேயாலும் நீங்க அவதானிச்சிருக்கிறீங்க? நீங்க இந்த இப்படியான பிள்ளைகளை நீங்க அவதானிச்சிருக்கீங்களா எங்கேயாலும்? ஓ சார், அவதானிச்சுக்கிறேன். கிளாஸ் ரூம்லயே சில சில நேரம் இப்படியான பிள்ளைகள், இப்படியான செயற்பாடுகள் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற சார். சில நேரம் அந்த பிள்ளைகள் இப்ப சிலர் ஆட்டிசம்ங்கிற தன்மை மிக குறைஞ்ச நிலையில இருக்கிறார்களும் இருப்பாங்க, சரிதானே? அப்ப மிக கூடிய நிலையில் இருக்கிறார்களும் இருப்பாங்க. ஓகே, இப்ப இப்படியான ஒட்டிசம் பிள்ளைகள் இன்றைக்கு அதிக அளவு பிறப்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த ஆட்டிசம் பிள்ளைகள் பிறக்காமல் இயற்கையில் அந்த பிள்ளைகளுடைய பிறப்பு வீதத்தை குறைக்கிறதுக்கு சில நடவடிக்கைகள் செய்யணும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்ப அந்த தாய்மாருக்கு பொதுவாக கர்ப்பிணி தாய்மாருக்கு ஆரோக்கியமான உணவு அதை கொடுக்கிறது. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப எங்களோட நாட்டில கூட நான் நினைக்கிறேன் மைத்திரிபால சிறிசேன அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலப்பகுதியில தான் இந்த கர்ப்பிணி தாய்மாருக்கான ஒரு அந்த என்னது சத்துணவு ஒரு பொதி ஒன்று கொடுக்கிற ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சாங்க. அப்படியா? இப்பயும் கொடுக்குறாங்கனே.
அது ஆரம்பத்தில் 2 அல்லது 2500 ரூபாய் கொடுத்தாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ 4500 ரூபாயோ 5000 ரூபா அப்படி கொடுக்காங்களா? ஓ சார் கொடுக்குறோம். ஆம். அப்ப இப்படியான விஷயங்கள் இந்த ஒட்டிசத்தை மட்டுமல்ல, பல்வேறு விதமான விசேட தேவையுடைய பிள்ளைகளை உருவாக்குவதில் இந்த ஆரோக்கியமான உணவு செல்வாக்கு செலுத்தும். உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை நிறை குறைவான பிள்ளையாக பிறப்பதே பல்வேறு பிரச்சனைகளை அந்த பிள்ளையிலே ஏற்படுத்திவிடும். அப்ப ஒரு பிள்ளை நிறை குறைவாக பிறக்கிறதுலையும் இந்த ஆரோக்கியமான உணவு என்பது தாக்கம் செலுத்துறதை நாங்க பார்க்கலாம். அது மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்ப நீங்க பாருங்க, இப்ப கர்ப்ப காலத்துல தேவையற்ற மருந்துகளை தவிர்த்தல். இப்ப ஒரு கர்ப்பிணியாக இருக்கின்ற போது எவ்வளவுதான் சில நோவு அல்லது வலி அல்லது வேறு வேறு விடயங்களை வியோஜிக்கிட்ட வைத்திய நிபுணர்கள்ட்ட நாங்க சொன்னாலும், ஒரு கர்ப்பிணி தாய்க்கு தேவையில்லாத மருந்தெல்லாம் தருவதற்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. சரி, ஓகே. அதே போல சுத்தமான மற்றும் போசாக்கான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான ஒரு சத்துணவு அது சுத்தமான உணவாக இருத்தல், போசாக்கான உணவாக இருத்தல். அதே போல இந்த சுவப்பிரசவம், இயற்கையான பிரசவம். இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப சீசர் லேசி என்ற மாதிரி சில கருத்துக்கள் இருந்தாலும் அதாலையும் பல்வேறு விதமான பிள்ளைகளுடைய அந்த விசேட தேவைகளை ஏற்படுத்துகின்ற பல விடயங்கள் இடம்பெறுவதாக சொல்லப்படுது. அதே போல இந்த பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுதல், எங்களுக்கு தெரியும் சேவ் த சில்ட்ரன் அப்படி போன்ற சில வேர்ல்ட் வைடான சில என்ஜிஓக்களுடைய சில அறிக்கைகளை பார்க்கின்ற போது அதிகளவான புள்ளி விவரங்களை சொல்கிறது. இந்த தாய்ப்பால் ஊட்டப்படாமல் பிள்ளைகள் இறக்கின்ற அந்த நிலைமைகள் அதிகரிப்பதாக சொல்லப்படுது. அதே போல நீங்க பாருங்க, இப்ப பிள்ளைக்கு ஏதாவது சிறிய நோய்கள் அப்படி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லா அந்த கன்சல்டன், அதாவது சிறுபிள்ளை வைத்திய நிபுணர்களும் திடீரென்று அந்த பிள்ளைக்கு மருந்து கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் சில வைத்தியர்கள் எங்கட அந்த நெச்சரிப்பு தாங்க இல்லாம அல்லது கன்சல்டன் அல்லாத ஒரு சிலர் கொடுத்தாலும், உண்மையான கன்சல்டன்மார் ஒரு ஒரு கடுமையான அல்லது மிக என்ன கட்டாயம் மருந்து வழங்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைமை அல்லாத சந்தர்ப்பங்களில் எல்லாம் மருந்து வழங்க மாட்டாங்க. எனவே இந்த மருந்து மாத்திரைகளை அதிக அளவு சின்ன வயசுல கொடுக்கறதும் ஒரு சிக்கல். அதே போல பல்வேறு விதமான இந்த கெமிக்கல்ஸ் அப்படியான விடயங்களை இந்த தாய்மார் பாவிக்கிறது கூட ஒரு பிரச்சனையாக வரும். இவைகளெல்லாம் பல ஆட்டிசம் நிலைமைகளை பிள்ளைகளிடத்துல ஏற்படுத்துவதாக என்ன செய்யப்படுதாம் சொல்லப்படும். சரி, ஆகவே இந்த ஆட்டிசம் பிள்ளைகள்கிட்ட நாங்க எப்படி அந்த பிள்ளைகள நடத்தைகளை நாங்க விருத்தி செய்யலாம், அவர்கள இப்ப எப்படியான பயிற்சிகளை அல்லது எப்படியான செயற்பாடுகளை அவர்களுக்கு வழங்கி நாங்க அவர்களை விருத்தி செய்யலாம் என்கிற மிக முக்கியமான அம்சம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், டீச் முறை என்ற ஒரு முறை இருக்கு. டீச் இந்த நம்மட டீச்ன்னு சொல்றது இல்லை, அதாவது TCHW அப்படி வரும். அது சரிதானே, அப்படி ஒரு முறை இருக்கு.
அதே போல பெக்ட்ன்ற ஒரு முறை ஒன்று இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய ஐம்புலங்களையும் சரிதானே ஒன்றிணைத்த வகையில் அந்த பிள்ளைக்கு பயிற்சி வழங்கும். இங்க பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கிட்ட விரும்பத்தக்க நடத்தைகளை உருவாக்குறதுக்கான சில முறைகள் உண்டு. வடிவமைப்பு முறை. இப்ப பிள்ளை ஏதாவது விரும்புகிற ஒரு நடத்தைய, அதாவது பொருத்தமான ஒரு நடத்தைய அல்ல ஒரு செயற்பாட்டை அல்லது பிள்ளைகிட்ட நாங்க உருவாக்க விரும்புகின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் என்றால் அவர்கள் ஒரு வேலையை மெதுவாக செய்ய பழகிட்டாங்கண்டா அதை பல தடவை மீண்டும் 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 செய்ய தொடங்குவாங்க. அப்ப அப்படி மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைகள் ஒரு விடயத்தை செய்ய வைத்து அவர்கள்ட்ட நாங்க இந்த விரும்பத்தக்க நடத்தைகளை ஏற்படுத்தலாம். அதே போல இன்னொன்று தூண்டல் முறை. சரி, அப்ப தூண்டல் முறை என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு தெரியும், தூண்டி துலங்கல் அப்படி நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். SR கொள்கை என்று சொல்லுவாங்க. ஆற கொள்கை என்னது? தூண்டி துலங்கல். அப்படி பார்த்திருக்கிறோமா தூண்டி துலங்கல் கொள்கை என்று? நடத்தைவாத கற்றல் கொள்கை அப்படியா? தோண்டைக் பவுலோ, ஸ்கின்னர் அவர்களுடைய கொள்கையில மிக முக்கியமானது ஒரு தூண்டலுக்கு காட்டப்படுகின்ற துலங்கலின் ஊடாகத்தான் கற்றல் இடம்பெறுகிறது என்று சொல்றார். எனவே ஏதாவது ஒரு செயற்பாட்டை அல்லது நடத்தையை அந்த பிள்ளை செய்யறதுக்கு நாங்க ஒரு தூண்டலை கொடுக்கிறோம். இதுல செவி வழியாகவும் நாங்க என்ன தூண்டலை வழங்கலாம். வாய் வழி தூண்டல் அங்கிற ஒரு விஷயமும் இதுல இருக்கு. சரிதானே? அதே போல குறிப்பு முறை என்ற ஒரு முறை சொல்லப்படுது. அதாவது குறித்த ஏதாவது ஒரு செயலை என்ன மாத்திரம். இப்ப உங்களுக்கு தெரியும் மைக்ரோ டீச்சிங் நீங்க ஒன்று கேள்வி படிக்கீங்களா? மைக்ரோ டீச்சிங் அப்படி மைக்ரோ டீச்சிங்டா என்ன அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நுண்பாக கற்பித்தல். நான் பேசுறது விளங்குதா? நுண்பாக கற்பித்தல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோ டீச்சிங் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்ல சார். ஓகே, டீச்சிங்ல மைக்ரோ டீச்சிங் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பெரும்பாலும் ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கும் இந்த மைக்ரோ டீச்சிங்கை பயன்படுத்துவாங்க. என்ன மைக்ரோ டீச்சிங் என்றால், ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய முழுமையான ஒரு விடயத்திலிருந்து சிறு சிறு பகுதிகளாக குறிப்பாக அதை பிரித்து மாணவர்களுக்கு கற்றலை வழங்குகின்ற ஒரு முறைமைதான் இந்த மைக்ரோ டீச்சிங் என்று சொல்றதா அல்லது நுண்பாக கற்பித்தல் தமிழ் படுத்தலாம். இப்ப உதாரணமாக நாங்க கிரிக்கெட் விளையாட்ட ஒரு பிள்ளைக்கு பழக்கப்படுறோம். அவ கிரிக்கெட் விளையாட்ட பழக்கிற ஒரு கோச்சார் அல்லது ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரையில பெட்டிங்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, பாலிங்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, கெச்சிங்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அப்ப அப்படி கீப்பிங்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கிரிக்கெட் விளையாட்டு. எனவே நாங்க இப்ப கெச் எடுக்கிறது போல பந்த எப்படியான நிலைமையில் அது பந்து அடிக்கப்பட்டாலும் அதனை சரியாக பிடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். அப்ப சில நேரம் பிள்ளைகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வளைச்சு வச்சுட்டு ஆசிரியர் நடுவே நின்று குயிக்குண்டு என்ன செய்வாராம் சொன்னால் அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்காத விதத்தில் அந்த போல எறிவார். ஆற பக்கம் போகுது, அவர் அதை சரியா பிடிக்கணும்.
அப்படி ஒரு பயிற்சி அப்படியான சில சிஸ்டங்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப அது கெச் எடுக்கிறது, பிடிக்கிறது வந்து அந்த ஸ்கில மட்டும் ஒரு குறிப்பிட்ட தடவைக்கு அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த பிள்ளைக்கு பயிற்சி வைக்கிறது மைக்ரோ டீச்சிங். இன்னொரு தடவை பெட்டிங். அப்ப போல தடுத்தாடுறது எப்படி, பெட் பண்றது எப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு படிப்பிக்கிறது. அப்ப அது மாதிரி ஏதாவது குறிப்பான சில நடத்தைகளை அந்த பிள்ளைகிட்ட உருவாக்குறது. அடுத்தது உதவி குறிப்புன்னு சொல்லக்குள்ள இத உதவி குறிப்பு என்பதை விட உதவி குறைப்பு என்பதுதான் இவடத்தை மிக பொருத்தம். என்ன உதவி குறைப்பாம் என்றால், இப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு நாங்க உதவி செய்கிறோம். நீங்க பாருங்க, இப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு கழிவு பொருட்களால ஆக்கம் உண்டு செய்யறதுக்கு அவருக்கு நாங்க சில விஷயங்களை கீறி அதை வெட்டுறதுக்கு நாங்க அவருக்கு என்ன செய்யறோம், ஹெல்ப் பண்றோம். திரும்ப கம்ம பூசுறதுக்கு நாங்க மெதுவாக இப்படித்தான் பூசணும்னு நாங்க ஹெல்ப் பண்றோம். பிறகு ஒட்டுறதுக்கு அவரோட சேர்ந்து நாங்க ஹெல்ப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பிறகு போக போக கம்ம அவராகவே பூசுறதுக்கு நாங்க என்ன செய்யணும், விட்டு கொடுத்துட்டு எங்களோட உதவியை குறைக்கணும். அவராகவே அந்த விஷயத்தை ஒட்டி ஒரு நல்ல சித்திரமாக அல்லது ஒரு வடிவமாக கொண்டு வருவதற்கு நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆகவே அப்ப இந்த அவருக்கு செய்ய போற உதவிகளை மெதுவாக குறைப்பதன் ஊடாக அவருக்கு என்ன செய்யறது, நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துறது, சில செயற்பாடுகளை செய்ய வைக்கிறது. அத பரிமாற்ற முறை. இப்ப பிள்ளை ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மெதுவாக சில மாற்றங்களை செய்யறது. இப்ப உதாரணமாக இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பொருளை பிள்ளை வச்சுக்கிறீங்க, அதை நாங்க பறிக்க போனா தராது, அதால ஏதாவது ஆபத்து ஏற்படுத்திடும். இப்ப எப்படி அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கலாம் சொல்லுங்க. சார் அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றை நாங்க அதுக்கு செய்ய காட்டி அப்ப அதுல வந்து அதுக்கு கவனம் போகும் தானே, அத நேரம் அதுல கையில் தடுக்கலாம் தானே சார்? ஓகே, நல்ல கருத்து. அதாவது அந்த பிள்ளை விரும்புகின்ற வேறொரு பொருளை அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு அந்த பிள்ளையில இருக்கிற அப்ப ஒரு மாற்றீடு செய்யற ஒரு விஷயம் தான் இது, பரிமாற்றுகின்ற ஒரு விஷயம். அது மாதிரி ஒரு நடத்தைக்கு பகரமாக இன்னொரு நல்ல நடத்தையை ஏற்படுத்துறதுக்கு நாங்க சில செயற்பாடுகளை செய்யலாம். அதே போலதான் ஒரு நடத்தையினுடைய சிறு சிறு பகுதிகளை நாங்க அந்த பிள்ளைக்கு கற்பிக்கிறேன். முதல் பென்சிலை பிடிக்க மட்டும் கற்பிக்கிறேன், கோடு போறது கற்பிக்கிறேன், அப்படி போய் கடைசியாக ஒரு எழுத்து எழுதுகின்ற அந்த வரைக்கும் நாங்க என்ன செய்யலாம், போகலாம். அதே போல வலுவூட்டிகள்ங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. அப்ப இதுல ஏதாவது விரும்பத்தக்க நடத்தையை ஏற்படுத்துறதுக்கும் பொருத்தமில்லாத நடத்தையை இல்லாம செய்யறதுக்கும் இந்த வலுவூட்டிகளை பயன்படுத்தலாம்னு சொல்றான். பாருங்க, இதுல முதன்மை வலுவூட்டி. இப்ப முதன்மை வலுவூட்டி என்று சொல்லக்குள்ள உடல் தேவைகளுக்கு நாங்க ஏதாவது கொடுக்கிறோம். இப்ப ஏதாவது உணவு பானம், இப்ப நீங்க இதை செஞ்சீங்கண்டா உங்களுக்கு ஒரு டொஃபி தருவேன், அல்லது இதை செஞ்சீங்கண்டா உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் தருவேன், அல்லது உங்களுக்கு இவ்வளவு ஒரு பனிஸ் தருவேன். ஏதோ உங்களுக்கு தெரியுமா, இந்த மிருக காட்சி சாலையில ஜூல இந்த நீர் யானை, அதாவது என்ன நீர் நாய், என அந்த அந்த போலே எல்லாம் அப்படி அந்த தண்ணில அப்படி வந்து அந்த
எறியக்குள்ளாத அந்த தன் வாயிலாம் வச்சு அப்படி திருப்பம். அடுத்தது ஒரு வளையல், அந்த வளையலுக்குள்ளால எல்லாம் பாயும். டொல்பினும் இருக்கும். இன்னொன்று அந்த நீர் நாய், அது கடற்சிங்கமா சார்? கடற்சிங்கம் ஏதோ ஒன்று ஓ ஓ அது சரி. செய்யும். அப்படி அந்த அவர் ஒரு வளைவோ அந்த ஒரு என்ன அந்த அந்த இதை பிடிப்பாராம், அவர் ஒரு வட்டம் உண்டு, அப்படி இரும்பு வட்டத்தை எல்லாம் பிடிச்சாராம், அதுக்குள்ள எல்லாம் பாஞ்சிட்டு போகுமே, பார்த்திருக்கீங்களா? ஓ சார். ஆம். அவர் அந்த விஷயத்தை செய்ய வைக்கக்குள்ள வேறு ஏதாவது ஒன்றை செய்யறாருங்கிறத நீங்க அவதானிச்சிக்கீங்களா? ஏதாவது ஒன்றை செய்ய வைக்கிறா. ஓ சார், அது சாப்பாடு அதில் அதாவது காட்டுற அவரு நேரத்துக்கு. வெரி குட். அதான் விஷயம் என்னண்டா, இங்க இதுகளுக்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கு அங்க என்ன செய்யப்படுதாம் சொன்னால், அந்த மிருகங்களுக்கு இப்படி வலுவூட்டி வழங்கப்படுகிறது. அது அந்த அந்த இரும்பு வளையலுக்குள்ளார அந்த பாய்கின்ற சந்தர்ப்பத்துல அது பாயக்குள்ளேயே அதுல வாய்க்குள்ள என்ன செய்வாராம் சொன்னால், ஒரு அதனுடைய உணவு துண்டு அப்படி எறிவார். அல்லது ஒரு வேலையை அது செய்து முடிஞ்ச உடனே அதுக்கு உணவு வழங்கப்படும். அப்ப அது மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு உணவு அல்லது ஒரு குடிபானம் அப்படியான விஷயங்களை அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல நடத்தையை செஞ்சால் அதுக்கு கொடுக்குற, அப்படி கொடுக்க 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 அந்த பிள்ளோட ஏதாவது ஒரு நடத்தையை விருத்தி செய்யலாம். அப்ப இது முதல் வலுவூட்டின்னு சொல்லப்படுது. அடுத்த இரண்டாம் தல வலுவூட்டி, இப்ப நாணயங்கள், காசு, அதனால இப்ப நேரடியாக அதை சாப்பிடாதே, அதை கொண்டு அதுக்கு தேவையான ஏதாவது வாங்கணும். எனவே அது இரண்டாம் தர வலுவூட்டின்னு சொல்லப்படுது. அதே போல சமூக வலுவூட்டிகள். அப்ப நாங்க பாராட்டு வழங்குறது, தட்டி கொடுக்கிறது, ஏதாவது ஒன்றுக்கு பொறுப்பாக்குறது, இவைகளெல்லாம் சமூக வலுவூட்டிகளாக சொல்லப்படுது. அதே போல செயல் வலுவூட்டிகள். இப்ப இந்த இப்ப நீங்க 5 எழுத்துக்களை எழுதினா உங்களுக்கு 5 நிமிஷம் 5 நிமிடங்கள் உங்களை விளையாடுறதுக்கு நான் விடுவேன் என்று சொல்றது. ஐந்து நிமிடத்துக்கு உங்களை விளையாட விடுவேன், அல்லது ஏதாவது தொலைக்காட்சி பார்க்க விடுறது. அப்படியே சில விஷயங்களை அந்த பிள்ளைகிட்ட நாங்க எப்படியான பிள்ளைகள்கிட்ட ஏற்படுறதுக்கு இதை செய்யலாம். இப்போ ஒட்டிசத்துக்கு நாங்க நேரடியாக ஒரு பரிசாரம் பார்க்கறது, டெப்லெட் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனால் ஆசிரியர்கள், வைத்தியர்கள் அல்லது பெற்றோர்கள் அல்லது விசேடமான சிகிச்சை அளிக்கின்ற ஆட்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவலாம். அந்த பிள்ளைகள முதலாவது ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏற்படுத்தும். தொடர்பாடல் திறன் அந்த பிள்ளைக்கு மிக குறை இருக்கும். சரி. அப்ப சில நேரங்கள்ல இப்ப அந்த பிள்ளைக்கு பசிக்கிற நேரம் ஒரு உணவை தூக்கி காட்டுற அளவுக்கு சில அட்டைகள், பட அட்டைகளை கூட அந்த கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தி மெதுவாக அந்த பிள்ளைய நாங்க என்ன செய்யலாம், டெவலப் பண்ணலாம். சரி. அப்ப சில நேரம் வாய்மொழி மூலமான சொற்கள் அல்லது என்ன படங்கள் அல்லது ஒளிப்படங்கள் இவைகளை பயன்படுத்தி அந்த பிள்ளையோட மெதுவாக பேச்சை டெவலப் பண்றது.
அதே போல இப்ப ஒரே செயலை தொடர்ந்து அவங்க செய்யற தன்மை இருந்தாலும் நாங்க மெதுவாக வேறு செயல்களை செய்யறதுக்கும் அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும். அதே போல நாங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு விளையாட்டு அப்படியான விஷயங்களை வழங்கி அவரை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் அப்ப அதனூடாக அவரை விருப்பமான நடத்தைகளை ஏற்படுத்தும். எப்பயுமே கொஞ்சம் சைலன்ஸா தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு நிலைமையில்தான் அவர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எனவே அந்த ஒரு 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 ஸ்மூத்தான ஒரு சூழலை நாங்க ஏற்படுத்துறது இந்த பிள்ளைகளுக்கு நாங்க செய்யற ஒரு உதவியாக அமையும். ஓகே, அடுத்தது பெற்றோர்களுடைய இன்டர்வென்ஷன். பெற்றோர்களுடைய ஈடுபாடு என்பது இந்த பிள்ளைகளை விருத்தி செய்யறதுல மிக முக்கியம். இப்ப ஒரு ஒரு பாடசாலையில ஒரு டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நான் போனேன். அப்ப அங்க இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக சில விஷயங்களை கதைச்ச நேரம், அதுல குறிப்பாக இந்த ஒட்டிசம் பிரச்சனை இருக்கிற பிள்ளை அந்த ஒரு வகுப்பறையில இருக்கிறது. அப்ப அந்த டீச்சர் இந்த பிள்ளைகளுடைய இயல்புகள் தொடர்பாக கொஞ்சம் கூட கேள்விகள் கேட்டா. அப்ப நான் சொன்ன அந்த பதில்கள் அந்த பிள்ளையினுடைய இயல்புகள் அதுக்கெல்லாம் இடையில மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்றால், இப்ப அந்த பிள்ளோட தாயும் தந்தையும் அவர்கள் ஃபேமிலியோட எங்க இருந்திருக்காங்கன்னு சொன்னா வெளிநாட்டில் இருந்திருக்காங்க. அப்ப அந்த தந்தை வந்து வேலைக்கு போய்த்திருவாரு, தாய் வீட்டை இருக்கிறா. அப்ப பிள்ளைகள் ஒரே கஷ்டப்படுத்த மாதிரி இதுங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கிட்ட போனை கொடுத்துட்டோ அவாவும் வேற ஒரு டிவைஸ் போன்கள் அது இதுல இருக்கிற அப்படி தன்மை கொஞ்சம் கூட இருந்திக்கு போல இருக்கு. அப்ப அந்த தன்மையும் இந்த பிள்ளைகிட்ட இந்த ஒட்டிசம் அதிக அளவு விருத்தி அடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. இப்ப அந்த பிள்ளைகளை இப்ப இங்க பாடசாலையில கொண்டு வந்து விட்டாலும் அது ஒரு பிரைவேட் ஸ்கூல். ஆனால் இப்ப அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுகின்ற உணவு இப்ப பெரும்பாலும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த மெக்ரோனி சொல்ற இந்த நூடுல்ஸ் அப்படியான உணவுகள் தான் அந்த பிள்ளை நாளாந்தம் கொண்டு வர லேசா செஞ்சு கொடுக்குற உணவுகள். இப்படியான தன்மைகள் அதிக அளவு இருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கு சார் அந்த டீச்சர் சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன் சொன்னால், இந்த பிள்ளைகளுடைய விவகாரத்தில பெற்றோர் பாரிய அளவு கரிசனை செலுத்தாமல் விட்டால்
அந்த பிள்ளைகளை டெவலப் பண்றதும் கொஞ்சம் என்ன சிக்கலாக பேத்தும். அப்ப இவைகளை ஆசிரியர்கள் உணர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது விசேட தேவையுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில். இப்ப ஒரு பாடசாலைக்கு ஒரு ஒப்சர்வேஷனுக்கு போனேன். ஒரு விசேட கல்வி அலகுல ஒரு பிள்ளை இந்த டெஃப், அதாவது காது கேட்காது, எனவே பேசா. ஆனால் ஓரளவு சில காதில பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும், நாங்க இந்த ஹியரிங் எய்ட்ஸ், அதாவது கேட்டல் உபகரணத்தை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை டெவலப் பண்ணலாம். அப்ப அந்த கேட்டல் உபகரணத்தை அந்த பிள்ளைக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அது சரியான ஒரு அமைப்புல அது ஒர்க் பண்ற அப்படி எல்லாம் இல்லாம ஒரு சாதி நிலையில அது இருக்கு. எனவே நான் ஒரு அட்வைஸ் பண்ணினேன் அந்த டீச்சர்ஸ்ட, என்னண்டா நீங்க இந்த பேரண்ட் வார நேரம், ஏன்னா அந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளை பேரண்ட் தான் வந்தே கூட்டிட்டு போவாங்க. மீண்டும் ஒரு தரம் நீங்க இஎன்டி சேஞ்சண்ட்டை காட்டுங்க, இந்த கருவி சரியாக இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பாருங்க, அல்லது வேறு ஏதாவது செய்யலாமான்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு மீண்டும் ஒரு 2 வீக்ஸ் வாங்கி போனேன். அங்க அதெல்லாம் செஞ்சு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டி திரும்ப வேற புதிய ஒரு டிவைஸ் ஒன்று எடுத்து அந்த பிள்ளைக்கு போட்டு அந்த பிள்ளை மெதுவாக ஒரு சில சொற்களை உச்சரிக்கிறது. அதே நேரம் நாம சொல்ற விஷயங்கள் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் எனக்கு கேட்குது, சரியா கொஞ்சம் அந்த பிள்ளை கணக்கெடுக்குதுன்னு சொன்னேன். அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், அந்த பிள்ளைகளுடைய விடயங்கள்ல ஏர்லி இன்டர்வென்ஷன், நேர காலத்தோட அந்த விடயங்களை நாங்க தொடர்புகளை ஏற்படுத்தி செய்யறது மிக பொருத்தமாக அமையும். ஆகவே இந்த பெற்றோர்களுக்கு விழிப்பூட்டுகின்ற இப்படியான நிலைமைகளை கண்டா அது ஒரு சங்கடமான நிலைமையும் தான். சில நேரங்கள்ல ஒரு பிள்ளைக்கு இப்படி உங்களோட பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொன்னா கூட சில பெற்றோர் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே நாங்க அதை ஒரு சூசகமான முறையில அல்லது ஒரு நல்ல விதத்தில நாங்க அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. ஓகே, அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாங்க கற்பிக்கக்குள்ள முதலாவது கண் தொடர்பு இதை ஏற்படுத்துற, அவதானத்தை ஏற்படுத்துற, தொடுகை உணர்வு ஏற்படுத்துற, இது மிக முக்கியம். எனவேதான் இந்த பேக்ட் என்று சொல்ற கற்பித்தல் முறைமை இந்த பிள்ளைகளுக்கு மிக பொருத்தமாக அமையும். பேக்ட் இதுல உங்களுக்கு இந்த பேக்ட் வழங்குதா? பேக்ட் இந்த திரையில உங்களுக்கு அந்த விளங்குதா? அது ஓ சார். ஓகே, இங்க பாருங்க, வெக்டண்டா இதுதான் விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்தெடிக், டெக்டைல், அதாவது பார்வை புலனை ஒருங்கிணைக்கின்ற அந்த திறனை வளர்க்கிறது. கேள்வி புலனை நாங்க ஒருங்கிணைக்கிறது. அதே போல கினெஸ்தெடிக் இயக்கம் சார்ந்த விடயத்தை ஒருங்கிணைக்கிறது. தொடு உணர்வு, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த பிள்ளைக்கு கற்பிக்கிறது. அல்லது இத பல்புல நுணர்வு கற்பித்தல் என்றும் சொல்லலாம். பல்புலனங்க முறை என்றும் சில நேரம் இதை சொல்றாங்க. இந்த பார்த்தல், கேட்டல், தொடுதல், இந்த உணர்தல்ங்கிற விஷயங்களை பயன்படுத்துறது. இதை பாருங்க, இப்ப
வெக்டில நாங்க இப்ப இந்த பிஏ படிப்பிக்க போறோம் அல்லது டிஏ படிப்பிக்க போறோம் என்றால் இதனுடைய வித்தியாசங்களை வெளிப்படுத்துறதுக்கு இப்படி எல்லாம் என்ன செய்யலாம், தனித்தனி எழுத்துக்கள் ஆக்கி ஒரே எழுத்துல வர சொற்களை காட்டி அந்த பி எல்லாவற்றுக்கும் இப்படி என்ன வட்டமிட செஞ்சு அதை பி அல்லது டி எப்படி ஒரு மணல்ல அல்லது ஏதாவது உராய்வில் எழுத வச்சு அப்ப இப்படி இந்த பல்வேறு விதமான முறைமைகளை நாங்கள் என்ன செய்யலாம் அம்சனா பயன்படுத்தலாம். ஆகவே இந்த பிள்ளைகளை டெவலப் பண்றதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் ரிஸ்க் எடுத்து நாங்க டெவலப் பண்ண வைக்கலாம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயமும் அதுக்குள்ள இருக்கு. பாருங்க, இப்ப இந்த பிள்ளைக்கு இந்த ஐ கான்டாக்டை ஏற்படுத்துறது என்பது ஒரு கடினம் என்று சொன்னோம். இப்ப பொருட்களை கொடுத்து நாங்க அடுக்க செய்கின்ற போதெல்லாம் அந்த பிள்ளை என்ன செய்யுமான்னு சொன்னால் பார்த்து தானே அடுக்க தொடங்கும். அப்ப அந்த கண் தொடர்பா அந்த பிள்ளை என்ன செய்தான்னு சொன்னால் அங்க விருத்தி செய்து ஏதாவது அந்த பிள்ளைக்கு விருப்பமான பொருட்களை எடுக்க வைக்கிறது. இப்ப நாங்க கொஞ்சம் டெவலப் ஆகி போவோமா அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 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 நூலில மணிகளை கோர்க்க வைக்கிறது. அல்லது இப்போ ஒரு போத்தலுக்குள்ள மணிகளை போடுறது. அப்படியான வேலைகளை எல்லாம் நாங்க செய்ய வைக்கலாம். அதே கண் தொடர்பை ஒரு இடத்த கண்ணித பார்வையை குவிக்க வைக்கிறதோட அந்த பிள்ளோட அவதானத்தையும் என்ன செய்யுமான்னு சொன்னால் குவிக்க வைக்கும். இப்ப இவங்களை பொறுத்த வரையில எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளை இந்த கலர்ஃபுல்லான சில விஷயங்களை விரும்பும். இப்ப நொமினியஸ் கலர்ன்னு சொல்றது கொஞ்சம் அந்த லைட்டிங் கூட இருக்கிற பொருட்களை அந்த விஷயங்களை அந்த பிள்ளை விரும்பும். அதுகளை நாங்கள் என்ன செய்யணுமான்னு சொன்னால் பயன்படுத்தணும். சரிதானே? அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப உதாரணமாக இந்த கலரான பந்துகள் அல்லது எழுத்துக்களை கூட நாங்க என்ன பிளாஸ்டிக்ல அல்லது அப்படி இருக்கிற எழுத்துக்கள் அல்லது நாங்க மட்டைகள்ல வெட்டி எடுக்கிற அப்படி எழுத்துக்கள் அதுல எல்லாம் மிக கலர்களை மிக விரும்பத்தக்க அந்த நொமினியஸ் கலர்களை எல்லாம் அதுல பாவிக்கிறது அந்த பிள்ளைகள் அவதானத்தை ஈர்க்க செய்யும். அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்க இப்ப சைன் பேப்பர் அப்படியான விஷயங்கள் அல்லது மணல் எழுத வைக்கிறது அல்லது பஞ்ச் இப்படி பல விடயங்களின் ஊடாக அந்த பிள்ளையோட தொடு உணர்வை நாங்கள் என்ன செய்யலாம். நான் சொன்னேன் டீச் முறை, இதுதான் அந்த டீச். அடுத்தது ஒட்டிசம் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதுக்கு இந்த 5-6 விதமான தனியான கற்பித்தல் முறைகளே இருக்கு. இந்த லீப்ன்னு சொல்றது, ஏபிஏன்னு சொல்றது, ஐஎல்பின்னு சொல்றது, இதெல்லாம் தனித்தனியான முறைமைகள். ஒட்டிசம் பிள்ளைகளுக்கு இருக்கிற தனியான கற்பித்தல் முறைமைகள். இங்க பாருங்க, அப்ப டீச் மெத்தட், treatment and education of autism and related communication child with handicapped. அதாவது அந்த பிள்ளையோட நாளாந்த கம்யூனிகேஷன் தொடர்பாடல் திறனை விருத்தி செய்யறதுக்கு இந்த டீச் முறையை பயன்படுத்துறேன்னு சொல்றாங்க. நான் சொல்ற ட்ரீட்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் ஆட்டிசம் வார அந்த இந்த ஃபுல் ஃபார்முறை முதல் எழுத்துக்களை எடுத்து தான் இந்த டீச்சுன்னே சொல்றாங்க. இப்ப நாளாந்தம் அந்த பிள்ளை செய்யற சில பணிகளை அந்த பிள்ளைகிட்ட ஏற்படுத்துறதுக்கு இந்த முறை மிக பொருத்தம்னு சொல்லப்படுது. ஒரு செயற்பாட்டை
அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் படத்தினூடாக அந்த பிள்ளைக்கு வழங்குறது. அப்ப முதலாவது முகம் கழுகிறது, அடுத்த பல் துலக்கிறது, அல்லது மலசல கூடத்தை பயன்படுத்துறது, சாப்பிடுறது, விளையாடுறது, அப்படி அப்படி ஒவ்வொரு செயற்பாடாக நாங்கள் அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யலாம், விரித்து செய்யலாம்னு சொல்லப்படும். அடுத்தது ஃபெஸ் முறைன்னு சொல்றது, அதாவது பிக்சர் என்ன எக்ஸ்சேஞ்சிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம். உருவப்படங்களை கொடுத்து கண்கண் தொடர்பை ஏற்படுத்தி வச்சு அந்த படத்தால சில தொடர்புகளை, அந்த முறைமைகளை அந்த பிள்ளையை கற்றுக் கொடுக்குற ஒரு சிஸ்டம் தான் இந்த பெஸ் முறை என்று சொல்றது. இதெல்லாம் நீங்க கூகுள்ல எல்லாம் போய் விரிவாக தேடி பார்க்கலாம். ஏபிஏ முறை, அப்ளைட் பிஹேவியர் அனலைசிஸ். இந்த அப்ளைட் பிஹேவியர்ஸ் அனலைசிஸ் அந்த பிள்ளைக்கு தேவையான, அந்த பிள்ளை விரும்புகிறாள், அந்த பிள்ளையில ஏற்படுத்த வேண்டிய அந்த செயற்பாடுகளை என்னென்று பார்த்து அந்த பிஹேவியர் நடத்தைகளை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு சில பயிற்சிகளை வழங்குகின்ற முறைமை. அப்ப இந்த முறைமையில சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதே போல லீப், லைஃப் எஜுகேஷன் ஃபார் த ஆட்டிசம் பர்சன், வாழ்க்கைக்கு தேவையான சில விடயங்களை வழங்குறது. மெதுமெதுவாக அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சில பயிற்சிகளை வழங்கி, அப்படியோ வேலை செய்யறதுக்கு கூட, வேலை உறவுக்கு தேவையான சில நிலைமைகளை கூட அந்த பிள்ளைகிட்ட ஏற்படுத்தலாம்னு சொல்லப்படுது. பாருங்க, இது என்னது, சோசியல் கம்யூனிகேஷன், எமோஷனல் ரெகுலேஷன், டிரான்சாக்ஷனல் சப்போர்ட். அப்ப எப்படி சமூகத்தில் இந்த கம்யூனிகேட் பண்றங்கிற ஒரு விஷயம், எமோஷனலை எப்படி அதை ஒரு ரெகுலேஷனாக பயன்படுத்துறது, எப்படி நிலை மாற்ற வகிபாகங்கள், இந்த விஷயங்கள் தொடர்பாக. அதே போல ஐஎல்பி, இது என்னன்னா லிமிட்டேட்டிவ் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். இது லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி, அந்த பிள்ளைகிட்ட சொற்களை உருவாக்குறதுக்காக வேண்டி, அதே கவனப்பயிற்சியை வழங்குறதுக்காக வேண்டி. இப்போ உதாரணமாக இமிட்டேட்னு சொல்லக்குள்ள அதே போல செய்கிற சில விஷயங்கள், ஒரே விஷயத்த அதே மாதிரி பல தடவைகள் செய்ய வச்சு அந்த பிள்ளைகிட்ட சொற்களை, ஒலிகளை, சில விடயங்களை டெவலப் பண்ணுற ஒரு முறைமை. அப்போ அந்த பிள்ளைகளோட கொஞ்சம் ஊடாடுற வீதத்தை நாங்கள் என்ன செய்யணும்னா கூட்டணும். ஆனால் அந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மனிதர்களை விட பொருட்களுக்கு தான் கூட போக தொடங்குவாங்க. ஆகவே அதை நாங்கள் மெதுவாக நாங்கள் இந்த பிள்ளைகளை அந்த நிலைமைகளுக்குள்ள நாங்கள் என்ன செய்யணுமான்னு சொன்னால் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இந்த ஆட்டிசம் என்று சொல்றது இது ஒரு பரந்த விடயம். அந்த பிள்ளைகிட்ட காணப்படுகின்ற மிக முக்கியமான இந்த பிள்ளைகளுக்கு மனம் விருப்பமாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு இப்போ கலர்ஃபுல்லான விஷயங்கள், இந்த லைட்டிங், இதெல்லாம் விருப்பமாக இருக்கும். அப்போ அப்படியான சில இப்போ எங்களோட ஒரு பயிற்சி ஆசிரியர்கள் ஒரு தடவை இந்த பிள்ளைகளை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி எழுத்துக்களை, அந்த பல்ப் அப்படியான சின்ன லைட்டிங், அந்த விஷயத்தின் ஊடாக சில எழுத்துக்களை அவர்கள் வெளியிட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கு. எனவே இன்றைக்கு ஓரளவு இந்த ஒட்டிசம்டா என்ன, ஒட்டிசத்தில் இயல்புகள் என்ன, இந்த ஒட்டிசம் பிள்ளைகளை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படியான சில முறைமைகளை எல்லாம் பயன்படுத்தலாம்ங்கிற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். வேறு ஏதாவது நீங்கள் கேட்குறேன்டா கேட்கலாம். அல்லது நாங்கள் எங்களோட செஷனை இதோட முடிச்சு கொள்ளலாம். ஓம் சொல்லுங்க. ஆட்டிசம் பிள்ளைகளை பத்தி கேள்வி வரும், எப்படி சார் வரும்? டிரெக்டா கேட்டு வருமா, இல்லாட்டி அதில் நீங்கள் இப்போ உதாரணமாக ஒட்டிசம் பிள்ளை ஒன்றில் காணப்படக்கூடிய இயல்புகள்,
ஒரு என்ன 5ஐ குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக அப்படியெல்லாம் கேட்கப்படலாம். அது இப்போ சில வேளை ஒரே இதில் 3 பகுதிகளாகவும் பிரித்து வரலாம். ஆட்டிசம் என்ற நிலையை விளக்குக, அந்த ஒட்டிசம் பிள்ளைகிட்ட காணப்படுகின்ற இயல்புகள் 5ஐ தருக. அடுத்தது அங்கால இந்த ஒரு ஒட்டிசம் பிள்ளைய தொடர்பாடல் திறனை விருத்தி செய்வதற்கு ஆசிரியரால் மேற்கொள்ளக்கூடிய செயன்முறைகளை விளக்குக அப்படியெல்லாம் கேட்கப்படலாம். சரிதானே? ஓகே, நான் இந்த ஸ்லைட் இந்த விஷயங்களெல்லாம் போட்டு விடுறேன். அப்போ நாங்கள் அடுத்த ஒரு செஷனில் சந்திப்போம். ஓகே, தேங்க் வெரி மச். ஜஸாக். ஓகே, பாரக். Jazakallah khairan. Thank you, sir.